கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 2 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யாவோட அப்பா வந்துட்டு ரம்யா டைரியில் என்னெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து படிச்சிடுறாரு. தீபாவை கொலை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கார்த்தியை காதலிச்ச வரைக்கும் ரம்யா அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்ததோட ரம்யாவோட அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம பெத்த பொண்ணு இப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறாளே, நம்ம தான் ஏதாவது சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் ரம்யாவோட பிடிவாதத்தை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ரம்யா ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டுட்டான்னா அதை கண்டிப்பாக அடையாமல் விட மாட்டா. அதனால ரம்யாவோட அப்பா நினைக்கிறாரு, நம்ம இதை பற்றி கார்த்தி தம்பிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு அவர் நேராக கார்த்தியை போய் பார்க்குறாரு. நேராக போய் கார்த்தியை பார்க்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எதுக்காக சார் என்னை அர்ஜெண்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, கார்த்தி எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, முக்கியமான விஷயமா, என்னாச்சு, ரம்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்னென்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரம்யாவுக்கு என்ன பிரச்சனையா, ரம்யா தான் சார் பிரச்சனையே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா பிரச்சனையா, அப்படி ரம்யா என்ன பண்ணாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தி நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபைலை என் வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன நியூஸ் தெரிஞ்சிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் பொண்ணு ரம்யா இருக்கால்ல, அவள் உங்கள் மேலே ஆசைப்பட்றா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இன்றைக்கி நான் வீட்டோட பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கேயுமே இல்லை. அப்போ ரம்யாவோட ரூமில் இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரம்யாவோட ரூமில் போய் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். அதை பார்த்ததோட எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை கூட நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கார்த்திகிட்ட காமிக்க, கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. அதில் ரம்யாவும் கார்த்தியும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு கார்த்தி. கார்த்தி நேராக அவங்க அப்பாட்ட இது என்னது அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, இது எல்லாமே அந்த ரம்யா தான் எடிட் பண்ணி வச்சுருக்கா. அவளோட டைரியில் என்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் படித்தேன். எனக்கு அதை பார்த்ததோட ரொம்ப சங்கடமாக போச்சு. எதுக்காக அவள் இப்படி பண்ணுறான்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் அவளை ரொம்ப நம்பினேன். ஆனால் இப்படி தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. தீபா அந்த அளவுக்கு ரம்யாவை நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் ரம்யா தீபாவை கொலை பண்ணுறதுக்காக தான் இத்தனை நாளும் கூடவே இருந்திருக்கா. தம்பி, ரம்யாவோட எண்ணத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவளை என்ன பண்ணுறது தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் நடந்த வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. அப்போ அந்த போலி சாமியார், அப்புறம் தீபா ரம்யா தீபாவை கொலை பண்ணுறதுக்கு வீரா அப்படிங்கிற ஒரு ரவுடியை அனுப்புனது, இது எல்லாமே ரம்யானே எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் ரம்யா கிட்டே எப்படி பேசணுமோ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணு அம்மா இல்லாமல் வளர்ந்தவ, அதனால் அவளுக்கு இந்த நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. தம்பி, என் பொண்ணை எதுவும் தண்டிச்சிடாதீங்க, அவளுக்கு நல்லது கெட்டது மட்டும் எடுத்து சொன்னால் போதும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அவங்கள நான் எதுவும் ரொம்ப மோசமாக திட்டிட மாட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கு நான் தான் கேட்க போகிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி சரியான கோவத்தில் ரம்யா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கதவை ஓங்கி உதைக்கிறாரு. அப்போ ரம்யா மாடிப்படையிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ கார்த்தியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இங்கே வாடி அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி என்ன மரியாதையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்னைய டீ போட்டு சொல்கிறீங்க, என்ன நியாயம் கார்த்திக் இது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தீபா எந்த அளவுக்கு உங்களை நம்புகிறாங்க, ஆனால் நீங்கள் தீபாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் துரோகம் பண்ணியிருக்கேனா, நான் என்ன துரோகம் பண்ணியிருக்கேன் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை கொலை பண்ணுறதுக்கு போலி சாமியாரை அனுப்புனது நீங்கள் தான். அந்த போலி சாமியார் வேஷம் போட்டவன் தான் இப்போ என் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ரம்யா. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த விஷயமெல்லாம் கார்த்திக் எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது யார் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரம்யாவோட அப்பா வராரு. அப்போ ரம்யா அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா ரம்யா, நீ ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சுருந்ததையும் அப்புறம் நீ டைரியில்
தீபாவை பற்றியும் தீபாவை எப்படி கொல்றதுன்னு எழுதி வச்சுருந்த திட்டத்தை பற்றியும் நான் படிச்சுட்டேன். அதை படித்ததோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதை பற்றி நம்ம கார்த்திக்கிட்ட வார்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் கார்த்தியை வந்து பார்த்தேன். கார்த்திக்கிட்ட நீ பண்ண எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, இப்படி பெத்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தீபாவுக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கியே, அது உனக்கு தெரியலையா? தீபாவை கொலை பண்ண பார்த்துருக்க, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நான் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணலை அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக ரம்யாவோட அப்பா கிட்ட, இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவை காமிங்க அப்படின்னு சொல்ல அவர் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. ஃபோட்டோவை பார்த்ததோட ரம்யாவுக்கு பயம் தாங்க முடியலை. அப்போ ரம்யா வெளியில் பயத்தை காமிச்சிக்காம கார்த்தி ஏதோ ஒரு ஃபோட்டோவை காமிச்சு யாரோ எடிட் பண்ணதை கொண்டது காமிச்சு எதுக்கு என் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த ஃபோட்டோவை உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா தான் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. நீங்கள் டைரியில் என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லிட்டாரு. எதுக்காக உங்கள் அப்பா என்கிட்ட வந்து போய் சொல்லணும்? இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு. அப்போ கார்த்தி ரம்யாவை ஓங்கி அரைஞ்சி, இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ இதை பார்த்துட்டு ரம்யாவோட அப்பா கஷ்டப்படுறாரு. ரம்யாவோட அப்பா நேராக ரம்யா பக்கத்தில் வந்துட்டு ரம்யாவோட கையை பிடிச்சி, இங்கே பாருமா, எதுக்காகம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா கேட்குறாங்க, நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உனக்கும் கார்த்திக்கும் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகியிருக்க வேண்டியது அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னது ரொம்ப தப்பாக போச்சு. அதை நீ மைனஸ் விதத்தில் எடுத்துக்கிட்ட. கார்த்தியவே அடையணும் அப்படின்னு நீ நினைக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன். இனி மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா, நீ இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் நானும் ஒரு விதத்தில் தானே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மேலே என்ன தப்போ அது கண்டிப்பாக ப்ரூஃப் ஆகிரும் அப்படின்னு சொல்ல, ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி எப்படி ப்ரூஃப் பண்ணுவான், கார்த்திக்கிட்ட எந்த வித ஆதாரமும் இல்லையே அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி நீ எந்த வித ஆதாரமும் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமி, அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்ககிட்ட ஆதாரத்தை காமிச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணால் பரவாயில்லையா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்திக்கிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்க போகுது, கண்டிப்பாக அவன்கிட்ட ஒரு ஆதாரமும் இருக்காது, நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்னு ரம்யா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு கார்த்தி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தீபாவை நான் எப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணுவேன், யாரோ ஒருத்தவங்க என்னை பற்றி உன்னைக்கிட்ட ரொம்ப தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு இப்போ போலீஸுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக சரவணன் கிட்ட, சரவணன் 2 நாளைக்கு முன்னாடி தீபாவோட டிராயிங்கை வரைஞ்சிட்டு போனீங்களா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, அந்த போலிச்சம்மியரோட டிராயிங்கை வரைஞ்சிட்டு போனேன், இந்த ஃபாரன்சிக் கிட்ட இன்னும் நான் கேட்கல, அந்த ஃபோட்டோஸ் வந்ததோட நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து, இங்கே பாரு, எனக்கான ஆதாரம் இன்னும் வரல, அந்த ஆதாரம் கிடச்சதோட உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக கோவமாக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதோட கார்த்தி நினைக்கிறாரு, எல்லாருமே வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த நேரத்தில் நம்ம ரம்யாவை பற்றி சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா ரம்யா ரொம்ப நல்லவங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ரம்யா கெட்டவங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க, அதனால் இப்போதைக்கு நம்ம ரம்யாவை பற்றி சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாட்ட, எதுக்குப்பா இப்படி என்னை பற்றி சொன்னீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இதெல்லாம் ரொம்ப கெட்ட எண்ணம்மா, அடுத்த புருஷனை அடையணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, என்னுடைய பர்சனல் விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பர்சனல் விஷயமா, இங்கே பாருமா, தீபா எவ்வளோ நல்ல பொண்ணு, உன்னை ரொம்ப பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருக்கா, அவள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ வந்து நிற்கிற அப்படின்னு
அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு தீபா நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுடைய நம்பிக்கையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் நம்பிக்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கேனா? இங்கே பாருங்கப்பா, நான் தான் ஃபஸ்ட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் அந்த தீபா கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டா. நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். தீபாவுக்கும் எனக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன். ஆனால் தீபா 12th ஃபெயிலு, SSLT மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்கா. அவளுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியாது, ஒரு கம்பெனியில் எப்படி போயிட்டு பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது, ஏன் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாது. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கையில் அவள் எப்படி கார்த்திகே பொருத்தமானவளாக இருப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, தீபாவும் கார்த்தியும் தான் ஜோடியாக இருக்கணும்னு கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டவங்க. அதனால தான் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த தீபா இப்போ கார்த்தியோட ஒய்ஃப் ஆகியிருக்கா. இங்கே பாருமா, அது எல்லாமே கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. நீ தேவையில்லாமல் அவங்கள பிரிக்கணும்னு நினைக்காத. அப்படி நினச்சியன்னா கண்டிப்பாக கடவுளோட கோபத்துக்கு ஆளாகுவ அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு என்னுடைய ஆசை மட்டும்தான் முக்கியம், மற்றவங்களோட சந்தோஷம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, கார்த்திகே உன்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா கார்த்தி உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்றுப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திகே கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிய வரும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். கார்த்திகே உண்மை தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பாக கார்த்தியை கல்யாணம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டுவான். கார்த்தி என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் ஹஸ்பண்டாக வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, நீ இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருப்பேன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக உன்னைய வந்துட்டு பொண்டாட்டியாக ஏற்றுக்க மாட்டான். ஒரு நாள் உனக்கு உண்மை புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா நான் இந்த திட்டத்தை ரொம்ப மெதுவாக தான் கொண்டுட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் வேகமாக என்னுடைய திட்டத்தை முடிக்க நினச்சிட்டிங்க. நீங்கள் இப்போ கார்த்திகிட்ட சொன்னதுனால என் திட்டத்தை இப்பயே செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கார்த்தி போயிட்டு நேராக விஷயத்தை வீட்டில் சொல்லியிருப்பானோ அப்படின்னு ரம்யாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஒருவேளை கார்த்தி வீட்டில் போய் சொல்லியிருந்தா கண்டிப்பாக தீபா எனக்கு கால் பண்ணி ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்பா. ஆனால் தீபா இன்னும் கால் பண்ணலை. அப்போன்னா தீபா வீட்டில் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா வழக்கம்போல் தீபா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் கார்த்தி வீட்டுக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா இங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவோட அப்பா வந்துட்டு நேராக கார்த்திகே கால் பண்ண போகிறாரு. அப்போ ரம்யாவோட அப்பாவோட ஃபோனை டக்குன்னு பிடுங்கி, இங்கே பாருங்கப்பா, இனிமேல் உங்களுக்கு ஃபோன் கிடையாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆளை விட்டுட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள், இனிமேல் உங்களுக்கு ஃபோன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, என்னம்மா இவ்வளோ கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என் காதல் இன்னைக்கு தோற்று போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு அவங்களோட அப்பாவுக்கு ஒரு ஆளை வேலைக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க ரம்யா தீபா வீட்டுக்கு. தீபா வீட்டில் ஃபங்க்ஷனுக்காக வீட்டை அவ்வளோ அருமையாக அலங்காரம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. ரம்யா வந்துட்டோட நம்ம தீபா போயிட்டு வா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை வரவேற்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, அப்போ இன்னும் வீட்டில் யாருக்குமே இந்த விஷயம் தெரியல போல், அதான் எல்லாருமே கேஷுவலாக இருக்காங்க அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததோட ரம்யா திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து, என்ன மேடம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு தீபாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நானும் தீபாவும் கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நாளைக்கு தானே கார்த்திக் சார் அத்தை போக சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா, நம்ம அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம், உங்களுக்கு குல்ஃபின்னா ரொம்ப பிடிக்கும்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இதை பார்த்ததோட ரம்யாவுக்கு செம்ம காண்டாகுது. நம்ம இருக்கும் பொழுதே கார்த்தி ரம்யாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறானே, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவான் அப்படின்னு காண்டாகுறாங்க நம்ம ரம்யா. அப்போ நம்ம ரம்யா நேராக தீபாவை பார்த்து, தீபா எந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு மீனாட்சியும் மைதிலையும் வராங்க.
அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மன் கோவிலுக்கு தான் ரம்யா போக போகிறோம், நீயும் வரியா அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வருவோம், இடையில ரம்யா இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப அன்னீசியாக ஃபீல் பண்ணுவாங்க, வேணாம் தீபா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல கார்த்தி, நான் அந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள் கூட கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ரம்யா என்ன பேசுகிற, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி, அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க, அதுக்கு இடையில நீ போகணுன்னு ஆசைப்பட்ற அப்படின்னு. இப்படியெல்லாம் லவ்வர்ஸ்க்கு இடையில போயிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது ரம்யா அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவங்களுக்கு நான் எந்த விதத்துலேயும் டார்ச்சராக இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, இவ எப்படியாவது கார்த்தி தீபா பின்னாடியே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வேவு பார்த்து 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறா, இவளை அவங்களுக்கு கூட அனுப்பவே கூடாது அப்படின்னு மீனாட்சியும் மைதிலையும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அபிராமி கிட்ட நேராக மீனாட்சி போயிட்டு, அத்தை நீங்கள் கூட ரம்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அந்த ஃபோட்டோஸை நம்ம ரம்யா கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரி ரம்யாவை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக கார்த்தி தீபா பின்னாடி போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக ரம்யாவை கூப்பிட்றாங்க. அப்போ ரம்யா திரும்பி பார்த்து சொல்லு மீனாட்சி அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எதுக்கு நீ கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு அத்தை தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க வா அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, எதுக்கு இந்த அபிராமி இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்றா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்றாங்க, நீ போய் பார்த்துட்டு வா ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி ஒர்க் இருக்குது, உங்களை கொண்டு போய் கோயிலில் வந்துட்டு விளக்கு கொளுத்து வச்சுட்டு நான் நேராக வந்துட்டு கம்பெனிக்கு போகணும் தீபா அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இப்போ நீங்கள் யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா வரேன்னு சொன்னாலே சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க நம்ம தான் எங்கே போகிறோம்னா அவங்க கிட்ட சொல்லிட்டோம்ல, அவங்க வந்துட்டு நம்மளை காரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், நீங்கள் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவை கூட்டிக்கிட்டு போகிறாரு. தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து காரில் போகிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ரொம்ப நாள் ஆகிட்டு உங்கள் கூட இப்படி காரில் வந்து அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு எங்கே போகணுன்னாலும் சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரிங்க சார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி நேராக ரம்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு அபிராமி கிட்ட விடுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா உன்னுடைய கல்யாண பொறுப்பை உங்கள் அப்பா என் கையில் கொடுத்துருக்காரு, அதனால உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நான் ஒரு கடமையில இருக்கேன் அப்படின்னு. அப்ப ரம்யா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, சொல்லுமா உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுனே, அதனால உன் ஆசை என்னமோ அதை கேட்கறதுக்கு நாங்க ஆர்வமா இருக்கோம், சொல்லுமா அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, என்ன ஆர்வமா இருக்க போறா, நம்மள மாதிரி ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லுவா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அதான் என் ஆசையா ரம்யா அப்படின்னு. அப்ப ரம்யா சொல்றாங்க, ஆமா ஆண்டி, இதே மாதிரி ஒரு குடும்பம், எந்த அளவுக்கு கார்த்தி வந்துட்டு தீபா மேல பாசமா இருக்காரு, அதே மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு. அப்ப மைதிலி டக்குன்னு சொல்றாங்க, அதே மாதிரி ஆளுன்னு எதுக்கு சொல்ற, கார்த்தி தான் வேணும்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல அப்படின்னு. அப்ப அபிராமி கேக்குறாங்க மைதிலி கிட்ட, என்ன மைதிலி சொன்ன அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, ஒன்னும் இல்ல, கார்த்தி மாதிரி 1000ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க, அந்த ஒருத்தரை தீபா கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி ரம்யாவுக்கு கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சிரிக்கிறாங்க, இங்கே பாருமா மைதிலி, கண்டிப்பாக கார்த்தி என்ன, கார்த்தியை விட ரொம்ப நல்ல பையனை வந்துட்டு நம்ம ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், ஏன்னா ரம்யாவோட அப்பா யாரையும் நம்பலை, என்னையை தான் நம்பியிருக்காரு, அதனால ரம்யாவோட கல்யாண பொறுப்பு என் கையில் இருக்கு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு ஆண்டி என்னை கூப்பிட்டீங்க, நான் தீபா கூட கோயிலுக்கு போகலான்னு இருந்தேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்றாங்க, தீபா கோயிலுக்கு போயிட்டா, இதுக்கப்புறம் நீ அவளை போய் பார்க்க போற, இங்க பாரு நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமா ரம்யா, இதுக்கப்புறம் நீ எங்க கோயிலுக்கு போக போற, அவங்க கோயிலுக்கு இந்நேரம் போயிருப்பாங்க, இங்க பாரு உனக்காக நான் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல ஒரு நல்ல போட்டோவை பார்த்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து ரம்யாட்ட காமிக்க, ரம்யா எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு இது எதுவுமே கார்த்திக்கு ஈடே இல்லையே அப்படின்ட்டு எல்லா போட்டோஸையும் தூக்கி போட்டுட்டு, ஆண்டி இன்னைக்கு எதுவுமே
பிடிக்கவே இல்லை ஆண்டி, வேறு ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்காக நான் கடைஞ்சு எடுத்திருக்கேன், நல்லா படித்த மாப்பிள்ளை, நல்லா பணக்கார வீட்டு பையனாக எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு பணக்கார வீட்டு பையன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, என் மேலே பாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், சரிம்மா, உன் விருப்பப்படியே நல்லா அன்பா பாசமாக இருக்கிற பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ரம்யாவும், சரி ஆண்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா இங்கேருந்து வெளியில் வர அப்போ மீனாட்சி வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, எப்படியாவது கார்த்தி தீபா கூட கோயிலுக்கு போயிட்டு தீபா கொளுத்த வேண்டிய அந்த விளக்கை கொளுத்த விடாமல் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தானே நீ திட்டம் போட்ட, உன் திட்டம் கண்டிப்பாக பலிக்காது அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு மீனாட்சியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து நேராக கிளம்புறாங்க கோயிலுக்கு. கார்த்தியும் தீபாவும் ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு தீபா கிட்ட விளக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அதே இடத்துக்கு நம்ம மீனாட்சி ரம்யாவும் வந்துடுறாங்க. ரம்யா வந்துட்டு கார்த்தி தீபாவை பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு ரம்யா வரதை பார்த்துட்றாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ரம்யா எதுக்காக நம்மக்கிட்ட க்ளோஸாக பழக ஆசைப்பட்றாங்கன்னா, நான் தீபா கூட க்ளோஸாக இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னு தான் ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளுடைய இந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு நம்ம போக்கணும், நானும் தீபாவும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு அந்த ரம்யாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி வந்துட்டு ரம்யா ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறத கார்த்தி நோட் பண்ணுறாரா. அப்போ கார்த்தி நேராக தீபா கிட்ட, தீபா விளக்கு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறாங்க, வாங்கிட்டேன் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக தீபாவை பார்த்து, என்ன தீபா தலையில் பூ வைக்காமல் இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் மல்லிகைப்பூ வாங்குறாரு. வாங்கி தீபாவோட தலையில் வச்சு விடுறாரு. இதை பார்த்துட்டு தீபா சந்தோஷப்படுறாங்க. தீபா நேராக கார்த்தியை திருப்பி பார்த்துட்டு, கார்த்திக் சார், என்ன திடீர்னு பொண்டாட்டிக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் பொண்டாட்டிக்கு நான் பூ வாங்கி கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. கார்த்தி வேணுக்கு முன்னே தான் இப்படி பண்ணுறான், கண்டிப்பாக அவன் காதலோட தீபாவுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு அந்த ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து நேராக வந்துட்டு கோவிலுக்குள்ளே போகிறாங்க. தீபாவும் கார்த்தியும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக தீபா கிட்ட, தீபா நீங்கள் விளக்கு கொளுத்துங்க அப்படின்னு சொல்ல தீபா போயிட்டு நேராக விளக்கு கொளுத்துறாங்க. தீபா விளக்கு கொளுத்தி வச்சுட்டு இந்த பக்கமாக வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக தீபா கொளுத்தின விளக்கு கிட்ட போய் நின்று, தீபா இந்த விளக்கு எரிஞ்சாதானடி உன்னுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அந்த ஐயர் சொன்னார், கண்டிப்பாக உன்னுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்காது, நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த விளக்கை அணைக்க போகிறாங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, ஏய் அப்படின்னு சொல்ல ரம்யா கார்த்தியை திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, என்ன பண்ண வந்திருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த விளக்க நீ அணைக்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த விளக்க நீ மட்டும் தொட்டன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் போடி அப்படின்னு சொல்ல ரம்யா ஷாக் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா அந்த இடத்துக்கு வந்துட்டு, கார்த்திக் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா, நீ ஏற்றி வச்சியல்ல அந்த விளக்க பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகிட்ட, வாங்க சார் சாமி கும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு இருக்கிறத ரம்யா பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. நம்ம எப்படி தான் இந்த கார்த்தி தீபாவை பிரிக்கிறது, கார்த்திக்கே நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால நம்ம இனிமே அந்த தீபாவை தான் டார்கெட் பண்ணணும், எப்படியா இருந்தாலும் கார்த்தி தீபாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதனால நம்ம எப்படியாவது கார்த்தியை மீறி தான் அந்த தீபாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம ரம்யா நினைக்கிறாங்க. கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, சரி வா தீபா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. அப்போ தீபாவோட காலில் முள்ளு குத்திடுது. அப்போ கார்த்தி டக்குன்னு தீபாவோட காலில் இருக்கிற முள்ளை எடுத்து விடுறாரு. இதை பார்த்துட்டு ரம்யா இன்னும் காண்டாகிறாங்க, என்ன இது கார்த்தி தீபாவோட காலை பிடிக்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் பார்த்துட்டு ரம்யா காண்டாகிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சரி நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வராங்க. நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா நீ எங்கே இருக்க, கோயிலுக்கு வரேன்னு சொன்ன ஆனால் வரவே இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா நான் இப்போ வீட்டில் இருக்கேன், என்னால் கோயிலுக்கு வர முடியாது, நான் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் உன் கூட கோயிலுக்கு வரேன், இங்கே பாரு நீ வந்துட்டு கார்த்திக் கூட என்ஜாய் பண்ண அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக்
இருக்கு சார், என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையிலேருந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். ஒருவேளை அவருக்கும் காதல் ஸ்டார்ட் ஆகிட்டோ என்னமோ தெரியல. தலையில் பூ வச்சு விட்டார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ டக்குன்னு ரம்யா சொல்கிறாங்க, சரி சரி போதும் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணா, நீ சொல்ல வேணான்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல, அதான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கவலைப்படாத ரம்யா, கண்டிப்பாக உனக்கு அத்தை ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா நேராக கார்த்தியையும் தீபாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ரம்யா வந்துட்டு வேவு பார்த்துக்கிட்டே இருக்கா, இது நம்ம தீபாவுக்கு தெரியலை அப்படின்னு. அந்த கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போனதோட நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே என்ன நடக்குதுன்னா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. இது மாதிரி உங்களுக்கு மெகந்தி போடுறதுக்காக நாளைக்கு மெகந்தி ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, மெகந்தி ஃபங்க்ஷனா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டாக வர வச்சுருக்கேன், அவங்க வந்துட்டு உங்களுக்கு மெகந்தி போட்டு விடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டு தீபா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எதுக்கு தீபா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், என்னுடைய கல்யாணம் பத்திரிக்கை அடித்து பந்தக்கால் நட்டு மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் வச்சு நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே என்னுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க. நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல இந்த வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு அபிராமி வராங்க. அபிராமி வந்துட்டு நேராக தீபாவை பார்த்து, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு தாமா நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைத்த, ஒரு துளி மிஸ்டேக் கூட வரக்கூடாது இந்த கல்யாணத்தில், உங்களை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னம்மா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை யாராவது மிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களா, நீங்கள் எல்லாருமே என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ தான் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க, என் மேலே பாசம் வச்சுருக்கிறதுனால தான் தாலியை கூட நீ பெரிய விஷயமா நினைக்காம அந்த தாலியவே கைட்டி வச்சு என் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சிருக்க, அதனால உன் கல்யாணத்தை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு தாம்மா நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் வந்துட்டு, போதும் போதும், ரெண்டு பேருமே மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னா மெகந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக வந்துட்டு மெகந்தி ஆட்களையெல்லாம் வர வச்சாச்சு. மாறி மாறி அன்பை பொழிஞ்சிக்கிட்டு வீட்டில் நடக்க போகிற வேலைகளை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிண்டல் பண்ண. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என் மருமகளை பற்றி என்கிட்டே கிண்டல் பண்ணுறியா மீனாட்சி அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னத்தை நீங்கள் மருமகன்னு தீபாவையே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் உங்கள் மருமக தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்னுடைய ரெண்டு பேருமே என்னுடைய மகள்கள் மாதிரி, தீபா என்னுடைய மருமக, என்னுடைய மக மாதிரி. எனக்கு மொத்தம் 3 மகள்கள் 3 மகன்கள் இருக்காங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சந்தோஷப்படுறாங்க. அப்போ தர்மலிங்கமும் ஜானகியும் இதை பார்த்துட்டு ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியல. நம்ம சம்மதிக்கிட்ட வந்துட்டு நம்ம எச்சரிச்சிட்டோம், ஆனால் அவங்க கொஞ்சம் கூட காதில் வாங்குற மாதிரியே தெரியல, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னே சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்துட்டு இந்த கல்யாணத்தை தடுக்கிறது அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக நம்மளால் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது, இனிமேல் கடவுள் விட்ட வழி தான் அப்படின்னு. அப்போ ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். தீபாவோட தாத்தா, அதாவது அபிராமியோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து இந்த கல்யாணத்துக்கு வரப்போகிறாங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.